இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லுக்மா சமையலில் பப்பரிக்கா மட்டன் பிளட் ஃப்ரை இதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து மட்டன் பிளட்டு. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. மட்டன் பிளட்டு அது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே எடுத்து அந்த கடாயில் போடுறேன். இப்போது இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரத்தத்தை சில பேர் டைரெக்டாக போட்டு செய்வாங்க. ஏன்னா அப்படி செஞ்சால் உங்களுக்கு அந்த ரா சுமல், பிளட்டுடைய சுமல்லாம் அடிக்கும். நீங்கள் இது போல் இதை வந்து பாயில் பண்ணி பண்ணால் தான் இது ஒரு முறையான சமையல். பிளட்டு இதை லைட்டாக கொஞ்சம் பாயில் பண்ணிட்டுனா இது நல்லா ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக இதை பப்பரிக்கா மட்டன் பிளட் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா குக் பண்ண போகிறோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். இப்போது நல்லா வாட்டர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் முழு மிளகாய் போட்டுக்குங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 3 முழு மிளகாவை போடுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு நல்லா பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சின்ன வெங்காயம். எப்போதுமே வந்து மட்டன் பிளட்டை சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க. அதுதான் ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் ரொம்பவும் உடம்பு நல்லதும் கூட. அது கூட சால்ட்டு போதுமானதை ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு நிறைய போடாதீங்க. இப்போ அது கூட கொஞ்சம் போது மஞ்சத்தூள்,
இதுதான் வந்து பப்பரிக்கா பவுடரு. இது வந்து இதுதான் பப்பரிக்கா பவுடரு. இது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பாயில் பண்ணால் அந்த பிளட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மறுபடியும் அந்த வெங்காயத்தோட ஃப்ரை பண்ணிக்கிங்க. சூப்பராக பப்பரிக்கா மட்டன் பிளட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரி டேஸ்டியாக பப்பரிக்கா மட்டன் பிளட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.